வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் 2024 தமிழகத்தில் இருக்கிற 39 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கு எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட தயாராகிட்டே வந்துட்டாங்க. விரைவில் அந்த 39 தொகுதியில் கடுமையான போட்டி நிலவும் தொகுதிகள் எத்தனை அப்படிங்கிறத பார்க்கலாம். கடுமையான போட்டி மீன்ஸ் வெற்றி வாய்ப்புகளை பொறுத்தல வேட்பாளர்களுக்கு, அதாவது நாங்கள் தான் போட்டிடுவோம், எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகள் குறி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தொகுதிகளை நிறைய கணக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சில கட்சிகளுக்கு குறிப்பிட்ட தொகுதி மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தொகுதிகளில் ஒன்று தான் தென்காசின்னு சொல்லிக்கிடுவேன். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலையில் எல்லா கட்சிகளுமே ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லணும். கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, மதிமுக, திமுக எல்லா கட்சிகளும் குறி வைக்கக்கூடிய ஒரே தொகுதின்னு பார்த்தீங்கன்னா அது தென்காசி நாடாளுமன்ற தொகுதின்னு சொல்லலாம். ஏன்னா தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் பரவலாக இருக்கக்கூடிய தொகுதி, தொழிலாளர்கள், அனைத்தர் மக்கள், ஏழை எளிய எல்லா மக்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி, இஸ்லாமிய சகோதரர்கள், அனைத்து பிரிவு மக்களும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு சொல்லலாம். அதனால் அந்த தொகுதியை தங்கள் பக்கம் கொண்டு வரணும் சொல்லப்பட என்பதற்காண்டி எல்லாருமே அந்த தொகுதியை தங்கள் பக்கம் இணைப்பதற்கு கட்சிகள் முனைச்சிட்டு இருக்காங்க. தனித்தொகுதியாக கருதப்படும் இந்த தொகுதியில் இப்போ தற்போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு சம்பந்தமாக அடுத்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன துணுக்கு மாதிரி, சின்ன தகவல் மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுமையான போட்டி இருக்கு இந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த தொகுதியில் 2-3 முறை போட்டிட்டு ஒரு முறை வெற்றியும் மற்ற முறையெல்லாம் தோல்வியை தழுவிருக்காரு. 2ஆம் இடம் வந்திருக்கிறாரு. அதனால் அவர் இந்த தொகுதியை குறி வச்சு இந்த முறை தேர்தல் நின்று வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு முனைப்பு காட்டி வராது. இதுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடக்கிறது, பாஜனதாவுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இப்போ திமுகவுடனும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தா சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியோட உறுதியாயிடுச்சு. ஆனால் எந்த கூட்டணிங்கிறது அவர் இன்னும் டிசைட் பண்ணலை. ஏன்னா அதிமுக வழங்குமா, பாஜனதா வழங்குமா, திமுக வழங்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுக எம்பி தான் இப்போ ஸ்டாண்டிங்கில் எம்பி அங்கே இருக்காரு. அதனால் திமுக கொடுக்க வாய்ப்பு கிடையாது. அதே சமயத்தில் பாஜனதா பார்த்தீங்கன்னா பாஜனதாலையும் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. இப்படி போனால் இந்த பதிவில் அதை பற்றி நான் பேசிடுவேன். ஏன்னா அடுத்த பதிவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதனால கிருஷ்ணசாமி என்ன பண்ணுறாரு, இந்த 3 கூட்டணியிலையும் பேசி வராரு. அதிமுக கூட்டணியில் ஒரு கிருஷ்ணசாமி சேர்வதற்கான வாய்ப்புகள் 80% வாய்ப்பு உறுதியாக இருக்குது என்று சொல்லலாம். ஏன்னா அதிமுக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கதான் தற்போதைய சூழ்நிலை சொல்லப்படுது. இருந்தாலும் டாக்டர் கிருஷ்ணசாமி திமுகவுடனா, அதிமுகவுடனா, பாஜனதாவோட எந்த அங்க கூட்டணி அமைக்க போறாருங்கிறது இனி வரும் காலங்களும் தெரிய வரும். அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. இனிமேல் தொடர்ந்து இது போன்ற அரசியல்களை நிகழ்வுகளை நான் தினமும் நம்ம பேசுவோம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. நம்ம தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நன்றி.